நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த நிலையில் நம்ம கலைப்புலி தானு சார் ஒரு தரமான அப்டேட் கொடுத்து நம்ம தளபதி நேஷன் எல்லாரையும் மிரள விட்டுருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எஸ், நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தா தான் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தெறி படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது. ஜனவரி 15 வேர்ல்டு வைட் ஒரு தரமான ரிலீஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த படம் பொறுத்தளவு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு மாஸ் எலிவேஷன் சீன் ஆகட்டும், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், லவ், எமோஷன் எல்லாம் கலந்த கலவையான ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கொண்ட ஒரு படம் தான் தெறி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, விஜய் சாரோடைய ஃபிலிம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னா தெறி தான் சொல்லுவேன். ஏன்னா ரிலீஸ் டைமில் என்ன தான் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் கூட, ஸோ இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து யாருமே பெரிய லெவலில் வந்து கண்டுக்கிற வந்து மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசுகிற படம்னா கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, மெர்சல், மாஸ்டர்லியோ, ஸோ அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, தெறியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த விஜய் சாரோடைய ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அந்த ஜோசப் குருவிலா கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு நடுவில் அந்த பாஷா மாரி ஒரு டிரான்சிஷன் வந்து அந்த விஜயகுமார் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் சீனாக அந்த நேப்பியர் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனை வந்து தலைகீழ தொங்க விட்டுருப்பார் அந்த பிரிட்ஜில். ஸோ இந்த சீனுக்கு அப்புறமா அந்த நேப்பியர் பிரிட்ஜ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கும் சமந்தாவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த படத்தில் பண்ணுற ஒரு ஃபன்னி எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், விஜய் சார் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அப்படின்னு எல்லா செக்டார்லேயும் இந்த மனுஷன் வந்து ஒரு கலக்கியிருப்பார் அப்படி தான் சொல்லியாங்க. இது பத்தாதுன்னு ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில், அட்லி அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு தரமான படம் தான் இந்த தெறி. ஸோ எத்தனை பேர் தெறி படத்தினுடைய ரீரிலீஸ்க்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.